இந்த ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட வேட்பாளர் யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து நாமல் ராஜபக்ஷவோட மனைவி லிமினி ராஜபக்ஷ. காங்கேசன் துறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணமாக இருந்த கப்பல் பயணிகளில் வந்து 26 பேரை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதில் 6 பேருடைய வயிற்று பகுதியில் வந்து தங்கம் வந்து அவங்க வந்து அந்த விழுங்கி இருக்காங்களா அந்த கடத்தலுக்காக. ஸோ எல்லாருமே வந்து இப்போ நடுக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நேற்று நடந்த சம்பவம் வந்து மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் யாருமே வந்து எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அதை ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இவர் தடுப்பு காவலுக்கு போக முடியாது அப்படின்னு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அடம் பிடிக்கிறத எந்த அளவு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு சந்தேக நபரா தான் அவர் இருக்காரு. அவர் அதை வந்து இல்லைன்னு நிரூபிக்கவும் இல்லை. ஜூன் 27 குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் நிலைமை கவலைக்கிடம் தான், இருந்தாலும் ஓகே அப்படின்ற நிலைமையில இருக்கோம். இப்போ என்ன கிளைமேட் சேஞ்ச் அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இலங்கை நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே, அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படி என்ன அப்படின்னா, நாமல் ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, இப்போ செய்திகள்ல வந்து இந்த ராஜபக்ஷ குடும்பம் இல்லாம இல்லை, அந்த அளவுக்கு அவங்க தொடர்பான பல செய்திகள் பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில வந்து நாமல் ராஜபக்ஷவுடைய மனைவி லிமினி ராஜபக்ஷ 2029 வந்து ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வெளியாகி இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில டீடைலா பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுரேஷ் சாலையோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குற்றம் நீதிமன்றத்துல நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் வந்து குற்றவாளியாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனா இப்ப வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்படி இந்த தீர்ப்புமே வர முன்னாடியே அவரை வந்து பிரதான சூத்திரதாரியாக நிறைய பேர் வந்து சித்தரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இலங்கையில இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுற விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கேசன் துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு பயணிக்க இருந்த சில பேரை வந்து போலீஸார் வந்து சந்தேகத்தின் பேரில் வந்து தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. அதில் 6 பேருடைய உடலுக்குள்ள வந்து தங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து தங்க கடத்தலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சி வந்து போலீஸாரால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு நாளில் இலங்கையில் அதிக அளவில் பேசப்படுறது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இன்னொரு செய்தி தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக போயிட்டு மக்களால் அடி வாங்கிட்டு வந்து போராட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அடி வாங்கிட்டு வந்த ஒருத்தர் தான் சுகீஸ்வர பண்டார. இவர் வந்து இப்போது சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் இல்லையா, இவர் இன்னைக்கு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். இதை பற்றி நம்ம எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது இன்னொரு ஊழல் மாதிரியான ஒரு விஷயம் தான். அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். இன்னும் நாட்டில் அதிக அளவான கைதுகள் நடக்க இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ நீதிமன்றம் மூலமா வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்க பல பேரை வந்து புலனாய்வு பிரிவு ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. ஸோ இது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, வாங்க பேசலாம். ஓகே, ஸோ முதலாவதா நம்ம என்ன செய்தியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாமல் ராஜபக்ஷவோட மனைவி லிமினி ராஜபக்ஷ. இவங்க வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல என்ன அப்படின்னா, இப்ப நாமல் ராஜபக்ஷ பல இடங்கள்ல மக்கள் சந்திப்புகளை நடத்திக்கிட்டு இருக்காரு தானே. இந்த மக்கள் சந்திப்புகளா இருக்கட்டும், முக்கியமான அரசியல் நிகழ்வுகளா இருக்கட்டும், அதாவது இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதியோட குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல்வாதியோ மிக முக்கியமான புள்ளியோ அவங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாமல் ராஜபக்ஷ கூட லிமினி ராஜபக்ஷ போறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படியான பின்னணியில இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. என்ன அப்படின்னா, 2029 நடக்க போற ஜனாதிபதி தேர்தல், அதாவது இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிய போகுது. இனி இருக்கக்கூடிய 3 வருஷத்துல அவங்களுடைய ஆட்சி எது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் இல்லாட்டி வாக்குறுதிகளை மீறி இருந்தாலுமே கூட 2029 ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது. இந்த ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட வேட்பாளர் யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து மோஸ்ட்லி லிமினி ராஜபக்ஷவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வெளியா இருக்கக்கூடிய தகவல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷவா இருக்கட்டும், அவருடைய குடும்பம் சார்ந்தவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு மேல இப்ப நிறைய விசாரணைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த பட்சத்துல வந்து அவங்க ஓட்டு கேட்டா யாருமே போட மாட்டாங்களோ என்னவோ, அதனால வந்து அவங்க குடும்பத்துல இருந்தே யாராவது
ஜனாதிபதி வேட்பாளர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து பேச்சுக்கள் அடிபடுது. இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். ம். ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வதந்தின்னு சொல்ற மாதிரி சுத்தி இருக்கிற காரணங்களும் இல்ல. ஏன்னா நடக்கிற விஷயங்களும் அப்படிதான் இருக்கு. இப்போ யோஷித ராஜபக்ஷ நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டாரு. அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. மஹிந்த ராஜபக்ஷ மேல லஞ்ச ஊழல் வழக்குகள் இருக்கு. ஷிராந்தி ராஜபக்ஷ மேலேயும் அதே மாதிரி இந்த சீரலிய கணக்கு, தயட்டகிருல கணக்கு தொடர்பான ஊழல் விசாரணைகள் இருக்கு. மிக முக்கியமா கோட்டாபய ராஜபக்ஷ மேலேயும் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு தொடர்பாக வெளிநாட்டு பயண தடை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. பசில் ராஜபக்ஷவை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சிஐடி தரப்புக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில அதே மாதிரி நாமல் ராஜபக்ஷவுக்கும் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் பல ஊழல்கள் தொடர்பாகவும் வந்து விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் 2029 இப்போ நாமல் ராஜபக்ஷ எல்லா இடங்கள்லையும் வந்து நான் தான் ஜனாதிபதி 2029 அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எப்படி இருந்தாலும் கூட இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் நிலை உருவாச்சா இருந்தா, அதாவது இந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதாவது மாறுமா இருந்தா, நாமல் ராஜபக்ஷ மேல விசாரணைகள் நடத்தப்பட்டு இப்போ இவங்களுடைய இந்த குழு மேலேயே நம்பிக்கை இல்லாம போற ஒரு சிச்சுவேஷன்லயா வந்துகிட்டு இருக்கு டே டு டே. அப்ப அப்படி ஆயிட்டு இருக்கும் போது 2029 நாமளுடைய செல்வாக்கு குறைகிற பட்சத்துல லிமினி ராஜபக்ஷ திருப்பி களத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு சிங்கள ஊடகத்துல ஒரு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூல வந்து சஞ்சீவ எதிரிமான கலந்துகிட்டு இருந்திருப்பாரு. அந்த நிகழ்ச்சியில ஒரு நேர்காணல்ல அவர் பேசும்போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. இல்ல 2029 நாமல் தான் பொதுஜன பெரமுன கட்சியோட வேட்பாளர், அதை யாராலுமே மாற்ற முடியாது, யாரும் வரவும் மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்லி இருப்பாரு. ஆனா இது இப்ப வந்துகிட்டு இருக்கக்கூடிய வதந்திகளை இல்லாம பண்றதுக்கு சொன்ன ஒரு கருத்தாதான் இப்போ அதிக அளவுல அரசியல் ஆய்வாளர்களால பேசப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நாமல் ராஜபக்ஷவோட மனைவி களமிறங்க வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க களமிறங்குவாங்களா இல்லையாங்கிறத இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும். இப்போ இது பரவலா பேசப்பட்டு வருது. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுரேஷ் சாலை அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த கத்தோலிக்க சபைகளாக இருக்கட்டும், அருட்தந்தையார் இருக்காங்க இல்லையா, அவங்க சில பேருக்கு வந்து கடிதத்தை வந்து எழுதியிருக்காங்க. அதில் வந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை சட்டம் இல்லை, உலக சட்டமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வரணும். இவர் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒருத்தர் வந்து குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஆனா இப்போ வந்து சுரேஷ் சாலை தொடர்பான வழக்கு வந்து விசாரணைகள்ல தான் இருக்கு. ஆனா இப்போ என்ன சித்தரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில வந்து விசாரணைகளின் போதே இவர் தான் அந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி, இவர் ஒரு குற்றவாளி அப்படின்ற பிம்பம் வந்து வெளியில மக்களுக்கு வந்து காட்டப்படுது. இதனால நானும் சரி, என்னுடைய மகனும் சரி, என்னுடைய குடும்பத்தார்களும் சரி இதால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதோட இந்த சுரேஷ் சாலை அப்படின்றவர் வந்து நாட்டுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. அல்லும் பகலும் குடும்பத்தை கூட பார்க்காம அவர் வந்து நாட்டுக்காக தான் சேவைகள் செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த அரசாங்கம் செய்யறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கருத்து எல்லாமே எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா, இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அவங்க கொண்டு போய் கொடுத்த அந்த முறைப்பாடு, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விசாரணைகள், இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் சுரேஷ் சாலையோட மனைவி பல இடங்கள்ல வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இப்போ இவங்க வந்து இப்போ கடிதம் எழுதியிருக்கதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப முயற்சி செய்யறாங்க. இப்போ எத்தனை கடிதம் எழுதிட்டாங்க இல்லையா, சுரேஷ் சாலையை வெளியில எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல பேருக்கு கடிதம் எழுதிட்டாங்க. ஆனா எதுவுமே வந்து சரியா அமையறதாவும் இல்லை. ஒரு பக்கம் சுரேஷ் சாலை என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, மறுபடியும் ஒரு உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு. எதுக்காகன்னா, மறுபடியும் சிஐடி தடுப்பு காவலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இன்னும் சில தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இந்த சுரேஷ் சாலைவுக்கு கொடுமைப்படுத்தினதா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வழமையா பேசுற மாதிரி இப்போ இவரை நிர்வாணப்படுத்தி இருக்காங்க, இவருக்கு வந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க, சித்திரவதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள், இந்த இவ்வளோ நாள் நடந்த விசாரணைகள் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் வெளியில வருதுங்கிற ஒரு சில தகவல்களும் இருக்கு. உதயகம்மன்பில கூட இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நாங்க ஆரம்பத்திலேயே சுரேஷ் சாலைவுக்கு சித்திரவதை நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியில மக்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆனா போலீசார் என்ன பண்ணாங்கன்னா, எங்க மேல அதை வந்து திசை திருப்பிட்டாங்க. நீங்க வந்து மக்கள் மத்தியில தவறான கருத்துக்களை பரப்புறீங்கன்னு. ஆனா இப்போ வந்து நாங்க சொன்னதுதான் உண்மையாயிட்டு இருக்கு. அதனால போலீசார் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவருக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தான் அவர் வெளியிட்டு இருக்காரு. இப்போ சுரேஷ் சாலையோட மனைவியும் உதயகம்மன்பில அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே இந்த மாதிரியான கருத்துக்களை தான் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ
இவர் தடுப்பு காவலுக்கு போக முடியாது அப்படின்னு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அடம் பிடிக்கிறத எந்த அளவு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு சந்தேக நபராக தான் அவர் இருக்காரு. நிச்சயமா அவர் வந்து குற்றவாளின்னு நாங்கள் யாருமே இன்னும் சொல்லலை. ஆனால் நீதிமன்றத்தில் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்டுட்டு இருக்கு. அவர் அதை வந்து இல்லைன்னு நிரூபிக்கவும் இல்லை அவருடைய சட்டத்தரணிகளாக இருக்கட்டும், யாருமே வந்து சுரேசலை இப்படி பண்ணலை அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. அது அப்படியான பின்னணியில தான் இந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சரி, வெளியாகிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ற. இறுதியில நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தரும் இல்லையா, அவர் வந்து குற்றவாளியா இல்லையா அப்படின்றது தெரியும் போது நம்மளுக்கும் தெரியும், நம்ம நாட்டு மக்களுக்கும் தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்றது வந்து அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனுஷியா, நீங்க வந்து அயன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அயன் படத்துல வர மாதிரியே சில சம்பவங்கள் வந்து யாழ் மண்ணில் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கேசன் துறையில இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணமாக இருந்த கப்பல் பயணிகள்ல வந்து 26 பேரை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்க கடத்தல் இருக்கு இல்லையா, அந்த சந்தேகத்தின் பேர்ல தான் 26 பேரை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதுல ஒரு 17 பேரை வந்து இன்னைக்கு ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அப்போதான் அதுல தெரிய வருது, அதுல 6 பேருடைய வயிற்று பகுதியில வந்து தங்கம் வந்து அவங்க வந்து அந்த விழுங்கி இருக்காங்களா அந்த கடத்தலுக்காக, அந்த உடம்புல வந்து மறைச்சி தங்கத்தை கடத்துவாங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 4 இந்தியாவை சேர்ந்த ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இலங்கையை சேர்ந்த 2 பெண்களும் இந்த 6 பேர்ல அடங்குறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா, அயன் படம் அப்படின்னு சொன்னா அதையும் தாண்டி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்த கொஞ்ச நாட்களாவே வந்து தங்கத்தோட விலையும் வந்து நாட்டுல இலங்கையிலயா இருக்கட்டும், சர்வதேச ரீதியிலயா இருக்கட்டும், ஏன்னா இந்த அமெரிக்காவோடையும் ஈரானோடையும் போர் நிலைமை இருந்ததுனால இந்த தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்தது. இப்ப நாட்டுக்குள்ளேயே வந்து நாங்க பல சம்பவங்கள் பேசியிருந்தோம் இல்லையா, தங்கத்தை திருடுறதுக்காக கொள்ளையடிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருந்துச்சுன்னு. ஆனா இப்ப பதிவாகி இருக்க இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் இருக்கு. மற்றது வந்து எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இல்லையா. ஆமா, அது வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல வந்து இப்படி போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதே மாதிரி இது வரைக்கும் போதைப் பொருள் தான் அந்த பக்கத்துல இருந்து கடத்துறாங்க அப்படி இப்படின்னு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில இருந்து தங்கத்தை வந்து இந்த வழியா கூட கடத்துறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ போலீஸார் வந்து மேலதிக விசாரணைகள் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த தங்கம் வந்து உள்ளதானே இருக்கு, அதை வந்து இப்போ வெளியில எடுக்கணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, இதே மாதிரி முன்னாடி நடந்திருக்கா, இனிமே எத்தனை பேர் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரணைகளை மேற்கொண்டுட்டு வராங்களாம். விசாரணை முடிவுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து தெரிய வரும். ஆமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படியான பின்னணியில இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமன்றத்தால இப்போ பல பேருக்கு வந்து வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் வந்து இதுல வந்து சிக்கி இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த நீதிமன்றம் மூலமா வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது மட்டும் இல்லாம அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பா தொடர்ச்சியா கண்காணிக்கிறதுக்காக அரசு புலனாய்வு பிரிவினர் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கதா இப்போ ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. இவங்களுக்கு எதிராக அந்த பல குற்றச்சாட்டுகளுக்கு கீழே மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணைகள் காரணமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்பு வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வழக்கு விசாரணையில வந்து இப்போ சந்தேக நபரா இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படுது. அப்படி இல்லைன்னா இவங்க கிட்ட முக்கியமான ஒரு வாக்குமூலம் தேவைப்படுது. எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் அவங்க வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த வெளிநாட்டு பயண தடைகள் விதிக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்ப கோட்டாபய ராஜபக்ஷவா இருக்கட்டும், யோஷித ராஜபக்ஷவா இருக்கட்டும், இவங்க வரிசையில இனி வரக்கூடியவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் வந்து தீவிரமா கண்காணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வெளியாகி இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இப்ப நடுக்கத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நேற்று நடந்த சம்பவம் வந்து மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துல யாருமே வந்து எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரும் நாமல் ராஜபக்ஷவும் ஒரு போன்ல காய்க்கிற மாதிரி வந்து ஒரு மீம் ஒண்ணு. அவ மஹிந்த ராஜபக்ஷன்னு சொல்லுவாரு, எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனையா, யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, யோசித்த ராஜபக்ஷவை போய் ஒரு பார்க்க சொல்லுப்பா அப்படின்னா, இப்ப நாமல் வந்து சொல்ற மாதிரி என்னன்னா அரெஸ்ட் பண்ணதே யோசித்த ராஜபக்ஷ அப்படின்னு. ஆமா, இப்போ யோஷித ராஜபக்ஷவோட கைது அப்படின்னு சொன்னா அதை தாண்டி இன்னைக்கு நடந்த இன்னொரு முக்கியமான கைது இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவோட பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார. அவர் என்னென்ன சொல்ல போறாரோ, அவர் வந்து வேற இதுக்குதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போற போக்குல ஏதாவது கேட்டு அவர் ஏதாவது சொல்லி என்னென்ன நடக்கும்னு தெரியலாம். அவர் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு ஆள் தான். ஏன்னா இந்த சுரேஷ் தலைவோட விஷயத்திலையும் வந்து நீதிமன்றத்தை வந்து அவமதித்ததா அவர் மேல வந்து ஒரு சில விஷயங்கள், சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி வந்து இந்த அரசாங்கத்தோட ஒரு அமைச்சரோட வீட்டுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்து இவர் போராட்டம் பண்ண போறேன்னு ஒரு 5 பேரை கூட்டு போயிட்டு அங்க இருந்த பிரதேச மக்கள் வந்து அவர் அடிச்சு துரத்தி
பத்தி. அத அவரு வெளியில வந்து இல்ல அவங்க வந்து இந்த அரசாங்க அமைச்சரோட வீட்டுக்கு தாக்குனது தான் என் மேல பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லி, அந்த மாதிரி இவர் சொன்னாலே தெரியும் சுகேஸ்வர பண்டார யாரு அப்படின்னு கேட்டா அவர் மேல அந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். இவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 அரச நிறுவனங்கள்ல இருந்து சம்பளம் பெற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவர் வந்து அரெஸ்ட் ஆகி இருக்காரு. சோ இது குறித்த விசாரணைகளுக்கு தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. சோ பார்க்கலாம் இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் நான் வந்து சொல்லணும் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் இருக்கு இல்லையா, இப்ப கடந்த 2 வருடமாவே இவங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இந்த 3 வருஷம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நடக்கும். இல்ல அப்படியே நடந்தாலும் எனக்கு தெரியல. மறுபடியும் இவங்களோட ஆட்சி வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சுகேஸ்வர பண்டாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்க வழக்கு எப்படியான ஒரு வழக்கு. ஆனா இவர் என்னென்ன கதை அரசாங்கத்துக்கு சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வரும்போது கொஞ்சம் சிரிப்பு வருது. இல்ல ஊழல் செய்யறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்கன்னு இவர் தான் அவங்க மேல குற்றச்சாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா இவருக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்திருக்கு. அதுக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராஜபக்ச குடும்பங்களுடைய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கைதாகுறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இப்ப துணைக்கு கூப்பிட்டா கூட யாராவது வருவாங்களா அப்படின்றது கூட தெரியல. போற போக்க பார்த்தா பின்னாடி சர்நேம் ராஜபக்ஷன் இருக்கிற யார வேணாலும் தூக்கி உள்ள வைக்கிற நிலைமையில வந்து இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா செயல்பட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அப்படின்னா இப்ப விமர்சனங்களும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ராஜபக்ஷ குழுவை வந்து பிளான் பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சாட்சி ஆதாரங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிதான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல இதெல்லாம் நடக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. மாறி மாறி ஒருத்தர் ஜனாதிபதினா அவங்களுக்குள்ள இருக்க ஒருத்தர் வந்து பிரதமரா இருப்பாரு, இல்லைன்னா நிதி அமைச்சரா இருப்பாரு. இப்படி மாறி மாறி அவங்களே ஆட்சி செஞ்சு அவங்களுக்கு எதிரான ஒரு கட்சி வந்து இப்போ ஆட்சி அரசாங்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக தான் மாறி இருக்கு. யாருமே அதான் நாங்கெல்லாம் நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க எதிர்பார்த்து இருந்திருப்பாங்களா இப்படி ஆட்சி மாறும், இன்னொருத்தர் வந்து இப்படி அனுரகுமார திசாநாயக்க வந்து ஜனாதிபதியா வருவாரு, எங்களை வந்து கைது செஞ்சு இப்படி அடுத்த நாள் வந்து ஒவ்வொருத்தங்களை கைது செய்யற மாதிரியும் விசாரணைக்கு கூப்பிடுற மாதிரியும் காலம் மாறும் அப்படின்னு ராஜபக்ஷ தரப்புன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நேற்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ராஜபக்ஷக்கள் கடந்த காலத்துல செஞ்ச பல விஷயங்களுக்கான தான் இப்போ வந்து கர்மா மூலமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அதை 100% வந்து ஏற்றுக்கொள்றோம். ஏன்னா செம்மணி மனித புதைக்குழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 380 எலும்புக்கூடுகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அடையாளம் காணப்பட்டுட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ராஜபக்ஷ தரப்பு தான் காரணமா அப்படி நீங்க சொல்றீங்களா இருந்தா நான் அப்படி சொல்ல வரல. இது எல்லாமே இந்த மாதிரி இன்னும் பல பேர் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து காரணமே தெரியாம ஏன் வந்து உயிரிழக்கிறோம், ஏன் கொலை செய்யப்படுறோம், ஏன் கற்பழிக்கப்படுறோம் அப்படிங்கிறதே தெரியாம வந்து உயிரிழந்த பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய கண்ணீருக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் வேணும். நாங்க வந்து யாரையும் சபிக்கவும் இல்லை. நாங்க நேத்து சொன்னதுதான், அதாவது நம்ம நல்லது செய்யறோமோ கெட்டது செய்யறோமோ, அதாவது நேரம் பார்த்து நமக்கு அதை விட 2 மடங்கா நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவங்கள் வந்து ஒரு நல்ல சாட்சியாகவும் உதாரணமாகவும் இருக்கு. அப்ப நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. நாளைக்கு நாள் இன்னும் பரபரப்பா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சுகேஸ்வர பண்டாரோட கைது வந்து யாருமே எதிர்பார்க்கல. நாளைக்கு இன்னொரு கைது நடக்கலாம். இந்த சுரேசலை விவகாரம் இன்னும் தீவிரம் அடையலாம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் இதை விட இன்னும் மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகலாம். ஸோ இந்த கொஞ்ச நாளா எப்படியும் இலங்கை அரசியல் களம் சூடு பிடிச்சுதான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இதே மாதிரி நாளைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பை. லங்கா ஸ்ரீ ஊடகக் குழுவில் பணியாற்ற உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. வீடியோ எடிட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நியூஸ் எடிட்டர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், உங்கள் தகைமைகளுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற சிறந்த கொடுப்பனவு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். இப்போதே விண்ணப்பியுங்கள்.